ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பாருங்கள். நேற்று விட 400 கிராம் ரெடியூஸ் ஆகிருக்கு. 1 மந்தில் வந்து 3 kg ஆல்மோஸ்ட் குறைச்சாச்சு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து மார்னிங்கே 5 o'clock எழுந்தாச்சு. எழுந்து வந்து நம்மளுடைய எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வந்து எக்ஸசைஸ் முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளாக் காஃபி குடிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து காலையிலே எழுந்துட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 minutes உங்களுக்கு தெரிஞ்சு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். தெரியலனா யூடியூப்பில் போட்டிங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் வரும். எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை ஒரு 1/2 hour பண்ணிக்கோங்க. அது முடிச்சிட்ட பிறகு 1 liter வாட்ரு வந்து நீங்கள் வந்து பொறுமையாக குடிக்கணும். அது குடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாக் காஃபியோ இல்லை ஜீரா வாட்டரோ டீடாக்ஸ் வாட்டரோ எது உங்களுக்கு மார்னிங்கில் எது குடிக்கணும் போல் இருக்கோ அதை வந்து நீங்கள் இன்டேக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை குடிக்க போகிறேன். என்னோடய வெயிட்டும் அப்படியே பார்த்துருப்பீங்க. 400 கிராம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஷேக் எடுத்து ஆரம்பிச்சிட்டு இது நான் என்ன குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து என்ன ஷேக் எடுக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்லேயே சொல்லியிருப்பீங்க. அதுக்கான டீட்டெயில் வீடியோவாக இருக்கும் இது. வெயிட் லாஸ் வந்து சூப்பராகவே எனக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன இன்டேக் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. இது ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்ல எனர்ஜிக்காக இருக்கும். லன்ச் எடுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து பசி வந்து கண்ட்ரோலிங்காக வச்சுக்கும். ஆஃப்டர் லன்ச்சுக்கு அப்புறமும் நான் என்ன சாப்பிட்றேன், எப்படி மெத்தட் ஃபாலோ பண்ணுறவங்க கூட இன்றைக்கி டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா பாருங்கள். பிடிக்காதவங்க இக்னோர் பண்ணிவிட்டு கிளம்பலாம். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்காக தான் இதை வந்து நான் மோஸ்ட்லி பண்ணுறது. யூனிஃபார்ம் வந்து நான் பின்னாடி எடுத்து வச்சுட்ருப்பேன். பாப்பா குளிக்கிறதுக்கு போயிருக்காங்க, அதனால தான் பின்னாடி ட்ரெஸ் இருக்கும். அது கண்டுக்காதீங்க. இப்போ வீடியோ பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கரெக்டாக 1/2 hour கழித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சூடாக வந்து ஜீரக தண்ணி குடிங்க. நல்லா உங்களுக்கு கிளென்ஸ் ஆகணும் அப்படின்னா ஜீரகம், சோம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு நல்லா ஹார்டாக குடிங்க. இது வந்து என்ன சொல்கிறது, மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் கூட குடிக்கலாம். இல்லை டே ஃபுல்லாகவும் எப்போ தோணுதோ உங்களுக்கு நல்லா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். இப்போ வெயிட் லாஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து மைண்ட் செட் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். திடீர்னு வீட்டில் வந்து ஸ்வீட் வாங்கின்னு வருவாங்க, இல்லைனா எண்ணெயில் போட்டது இந்த சிக்கன் அந்த மாதிரி பக்கோடா அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் நம்ம கிரேவிங்ஸ் ஆகிட்டு கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ண சொல்ல நம்ம அதெல்லாம் சாப்பிட்டோன்னா டபுள் மடங்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்போவுமே வந்து நீங்கள் ஸ்டேபிளாக வந்து கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ணி ஐடியல் வெயிட்டுக்கு வந்துட்டிங்கன்னா மறுபடியும் வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. பொறுமையாக வெயிட் லாஸ் ஆனாலுமே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். டக்குன்னு வெயிட் போடாது. நீங்கள் ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணிடுறீங்க, மறுபடியும் நல்லா நான்வெஜ்ஜு, ஸ்வீட்ஸு, சாக்லேட்டு, ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து மறுபடியும் இன்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அதே வெயிட் கெயின் ஆகும். தேவையில்லாத பிசிஓடி ப்ராப்ளம், அப்புறமா தைராய்டு இதெல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடும். இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜீரா வாட்டர் இன்டேக் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் வந்து எனக்கு 2 liter வாட்டர் பாட்டில் இருக்குது. அதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். கரெக்டாக 1 o'clock நான் குடிச்சிடுவேன். 1 o'clock ஸ்டாப் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு 1/2 hour முன்னாடி ஸ்டாப் பண்ணிவிடுவேன். லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 hour கழித்து தான் மறுபடியும் 2 liters ஃபில் பண்ணி ஈவினிங் வந்து 6 o'clock நான் வந்து அது கம்ப்ளீட் பண்ணிடுவேன். 4 liters வந்து ஹோல் டேல் வந்து நான் குடிப்பேன். இந்த மாதிரி வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் வெயிட் வந்து அப்படியே தான் ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் எதனா வேறு எதனா ஃபுட்டில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய நீர்க்காயாக வந்து லஞ்சில் எடுத்துக்கோங்க. கீரை, சுரக்காய் தண்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து லஞ்சில் எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். ரொம்ப பசிக்குது அந்த ஈவினிங் டைமில் பசிக்குதுன்ற மாதிரி இந்த பப்பாயெல்லாம் வாங்கி நிறையவே வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் 2 piece சாப்பிட்டாவே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கெலோரிஸ் வந்து அதிகமாக ஆகாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. கோவா, அதாவது கொய்யாக்காய் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து லஞ்சில் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 2 liters நல்லா வார்மாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை சூடாக குடிச்சுன்னா நல்லாவே குடிக்கலாம் தண்ணி. இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கணும். நான் எடுத்து 1 hour ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து 1/2 hourக்கு அப்புறமே குடிக்க ஆரம்பிச்சிருக்கணும். டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து குட்டி பையனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டே நான் வந்து இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். லஞ்சுக்குள்ளே ஒரு வழியாக சாப்பாடை ஊட்டிட்டு தூங்க வச்சுட்ருக்கேன். அவன் தூக்கம் வந்துட்டு அடம் பண்ணிகிட்டே இருக்கான்.
ஒரு 10 நிமிஷம் தான் விளையாடிருப்பான். தூங்கணும்னு சொல்லிட்டு தூங்கிட்டே இருக்கான். இன்றைக்கி லஞ்ச் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சந்தையில். ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீக்கும் மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்க. அது மேங்கோ ரைஸ் பண்ணியிருப்பேன், நான் வ்ளாகில் கூட சொல்லியிருக்கேன். மறுபடியும் மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, பாப்பா ரொம்ப நாளாக மாங்காய் காரக்குழம்பு பண்ணால் ரொம்ப பிடிக்கும். புளி ஊற்றி லைட்டாக ஒரு சும்மா சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற்றினா நல்லாயிருக்கும். அது மாங்காய், கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை சன்னா இருக்குல்ல, பிளாக் சன்னா வந்து நைட்டே ஊற வச்சுட்டு இருந்தேன். அது வேக வச்சுட்டு அப்புறமா வேறு என்ன ஆட் பண்ணால் கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் ரேட்டாக தான் இருந்துச்சு அந்த தடவை கத்திரிக்காய், மாங்காய் வந்து கருப்பு சன்னா போட்டு புளி தொக்கை மாதிரி, புளி கம்மியாக ஊற்றணும், மைல்டாக. இறக்க சொல்ல ஒரு துண்டு வெல்லம் போட்டு இறக்கிடுங்க. இது வந்து சுட சுட சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க பாப்பாலாம். புளிப்பு மாங்காய் 2 பேருக்குமே மாங்காய்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்க இத்தனையுமே வெல்லம் போட்டு செய்வாங்க. அந்த மாதிரி கேட்டுனே இருந்தாங்க, நெக்ஸ்ட் டைம் செய்யலாம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து ஸ்டொமக் பெயின். நான் வந்து மார்னிங்லேயே உங்களுக்கு வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு காட்டலான்னு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி மண்டே கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, வெயிட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன வெயிட்டு அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. என்னோடய வெயிட் செக் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக இன்னையோட 25th டே ஆகுது. இன்னிலேருந்து நான் டே 1 கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்காக தான் டே 1 கனெக்ட் பண்ண போகிறேன். கமெண்ட்டில் சொன்னவங்களுக்காக நான் என்ன ஃபாலோ பண்ணணும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் சில டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் மார்னிங்கில் எப்போ பார்த்தாலும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஷேக் எடுக்கிறீங்க என்னன்னு சொல்லிட்டு. சில பேர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பழைய வீடியோஸ்லாம். நீங்கள் வந்து ஒரு லிக்விட் ஐட்டமாக நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்கீம்டு மில்க்குன்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் விற்பாங்க. நீங்கள் அந்த மில்க் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 வீக் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு 4 வாங்கினீங்கன்னா போதும். ஒரு பேக்கெட்டில் வந்து ஆஃப் வந்து மார்னிங்கும் நைட் ஆஃபும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நான் அப்படி தான் ஷேக்கர் பாட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில், அதுவும் வாங்கிக்கோங்க. அது கூட வந்து நீங்கள் இப்போ ஓட்ஸ் இருந்துச்சுன்னா ஓட்ஸ் எடுத்துக்கலாம். என்னென்ன ஸ்மூதி வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு அது கூட ஸ்கீம்டு மில்க் ஊற்றி நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஷேக் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போது நட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, வால்நட்டு, ஃபிக்கு, இதெல்லாம் வந்து நைட்டே சோக் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸில் பிளெண்ட் பண்ணிட்டு, பால்லாம் ஊற்றாதீங்க. பாலுக்கு பதில் வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கீம்டு மில்க் வந்து யூஸ் பண்ணிவிட்டு, நாட்டு சக்கரைலாம் வேணாம், வெயிட் கெயின் ஆகும். ப்ராப்பராக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் இருக்கிற சுகரே போதும். நீங்கள் அதை அப்படியே இன்டேக் பண்ணலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் டக்குன்னு வெயிட் ஏறாது. நீங்கள் வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்குள்ளே போனீங்கன்னா லைஃப் லாங் வந்து இது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கும் காலையில் வந்துட்டு குயிக்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அந்த பிபி, சுகரு, தைராய்டு, பிசிஓடி இந்த ப்ராப்ளம்லாம் வராது. சில மெத்தட் வந்து நம்ம கம்பல்சரி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம சின்ன வயசில் வந்து இருந்ததெல்லாம் வேறு, அன்ஹெல்தி, நம்மளுக்கு தெரியாது சிலதெல்லாம். இப்போ வந்து தெரிஞ்சுமே அந்த தப்பு பண்ண வேணாம். நம்ம வந்து அப்படி சுச்சுவேஷன் வந்து இப்போது ஒரு ஃபங்க்ஷனு வெளியே போகிறோம், அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. ஆனால் நல்லா சாப்பிட்டீங்க, வெளியே போயிட்டீங்க, அது வீட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து அது 1 கிலோ 2 கிலோ நீங்கள் எக்ஸஸாக வெயிட் கெயின் ஆனீங்களா கூட அது எப்படி உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது தெரியணும். இதுதான் விஷயம். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் வந்து ஐடியல் வெயிட்டில் வந்து எந்த ஒரு டிசீஸுமே வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுதான் நான் இப்போ சொல்ல வர்றது. என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். காலையில் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஸ்கீம்டு மில்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷேக்கு குடிச்சிடுங்க. நைட்டு அதே மாதிரி குடிச்சிடுங்க. அப்படி நைட்டு உங்களுக்கு வந்து ஐடியல் வெயிட்டுக்கு வந்துட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸில் வந்து நைட்டில் வந்து டிஃபன் ஐட்டம், தோசை, அப்புறமா என்ன ஸ்வீட் கார்ன், அந்த மாதிரி நான் சொல்கிற மெயின்டெனன்ஸ் வந்த பிறகு நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நான் பண்ணுறவங்களுக்கு சிலது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பண்ணுறது தான் நீங்கள் பண்ணணும்னு இல்லை, நான் எனக்காக பண்ணுறேன். சிலருக்கு பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுங்க. இப்போ வந்து நான் தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஆல்மோஸ்ட் 500 ml வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். வார்மாக குடிக்கிறதுனால வந்து ஈஸியாக குடிக்க முடியுது. எனக்கு ஸ்டொமக் பெயின் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அதுதான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இப்போவே வந்து வீடியோவில் சொல்லிட்டேன். டே ஃபுல்லாக இன்றைக்கி எடுத்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து அப்டேட் பண்ணணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். என்னால் ஒன்றுமே முடியலை. ஸ்டொமக் பெயினில் உங்களுக்கு புரியும். உமன்ஸ்க்கு வந்து மந்த்லி 3 days ப்ராப்ளம் தான், வேறு எதுவும் இல்லை. இந்த 3 days கம்ப்ளீட் ஆன பிறகு நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ண உங்களுக்கு சொல்கிறேன்.
கம்பல்சரி மார்னிங் நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் அந்த டைம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் 5 o'clock எழுந்துக்கிறேன். நீங்கள் அந்த டைம் முடியலைன்னா அட்லீஸ்ட் வந்து 6 o'clock எழுந்துக்கோங்க. எழுந்து ஒரு 10 minutes வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறது, ப்ரெஷ் பண்ணுறது இதெல்லாம் முடிச்சுட்டு கம்பல்சரி ஒரு 20 minutes டிஸ்டர்பே இல்லாமல், இப்போ நீ குழந்தை வச்சுட்டு இருந்தால் கூட யாருன்னா பெரியவங்களுக்கு வீட்டில் கொடுத்துட்டு ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து 20 minutes வந்து உங்களுக்கான டே அப்படின்னு நினச்சி மார்னிங்கில் வந்து உங்களுக்கு என்ன இப்போ வந்து ஸ்டொமக்கு குறைக்கணும், அது மாதிரி ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி 20 minutes நல்லா ஸ்வெட் ஆகணுங்க. இதுதாங்க மேட்ரு. நீங்கள் என்ன ஒர்க் அவுட் வேணால் பண்ணுங்கள், ஆனால் பொறுமையாக பண்ணுங்கள். எடுத்த உடனே நான் இன்றைக்கே நான் 100 ஒர்க் அவுட் முடிச்சிடணும் அதுவும் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. 20 கவுண்ட் அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக ஆன பிறகு நீங்கள் வந்து அது நிறையவே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கவுண்ட்டு. எது ஈஸியாக இருக்கோ அது கம்பல்சரி வந்து நீங்கள் ஒரு 20 days ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆகிடும். எப்படி நீங்கள் ப்ரெஷ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிரும். அது ரொம்ப ஹெல்தி. அதுக்கப்புறம் 1 liter வாட்டர் குடிச்சிடுங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண சொல்லும் ஹாட் வாட்டர் வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ 1 liter தண்ணி குடிக்கணும் எம்டி ஸ்டொமக்கில். அதுக்கு பதில் நீங்கள் இது ஹாட் வாட்டராக கூட எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ண சொல்ல நீங்கள் குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்க சொல்ல நல்லாவே ஸ்வெட் ஆகும். ஸ்வெட்டிங் தொடச்சோடனே நல்லா காய வச்சு தண்ணி குளிச்சிடுங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டே 2 வேளை குளிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். செல்ஃப் க்ரூமிங்காக உங்களை நீங்கள் பார்த்துப்பீங்க. அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுக்கு எல்லாமே ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருந்தால் தான் நம்ம வந்து பண்ண முடியும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். லஞ்ச் நான் என்ன சாப்பிட போகிறேன்னு தெரியல. குக்கும்பர் வந்து நேற்று சாப்பிட்டுருந்தேன். நேற்று சண்டே ஆனால் நான் vlog எடுக்கிறதில்ல. குக்கும்பர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குக்கும்பர் வந்து 1 ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். குக்கும்பர் பப்பாயா பெருசாக இருக்குது, அது ஒரு 2 பீஸ் வந்து ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். பசிச்சா 3 o'clock வந்து அதை நான் இன்டேக் பண்ணுவேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு 3 o'clock வந்து பிளாக் காஃபி குடிப்பேன். இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறது. 6 o'clock வந்து 2 liters கம்ப்ளீட் பண்ணுறேன். ஆஃப்டர் 2 liters வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். 7:30 7 o'clock குடிச்சிடுவேன். 7:30 எப்படி இருக்கோ பாப்பா அழுகுறது பொறுத்து நான் வந்து மறுபடியும் ஷேக் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்குள்ளே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க மாட்டேன். தண்ணி குடித்தா தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால் டீப் ஸ்லீப்பிங் கம்பல்சரி. நீங்கள் வெயிட் லாஸ் இருக்கவங்கள இந்த 3 விஷயம் ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் இன்டேக் பண்ணணும். செகண்ட் வந்து எக்ஸசைஸ் 20 minutes பண்ணணும். தேர்ட் வந்து 6 or 8 hours வந்து கம்பல்சரி எந்த டிஸ்டர்பிங்கும் இல்லாமல் உங்களுக்கு தூங்குனீங்கன்னா நீங்கள் நினச்சா கூட உங்கள் ஃபேஸ் க்ளோயிங்கு, ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு எப்படி சொல்கிறது, எங்காவே இருக்கலாம். இதுதான் உண்மை. இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணலாம். அது தெரியாதவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு டவுட்டாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து போட்டிருப்பாங்க. இது பண்ணலாமா அது பண்ணலாமான்ட்டு உங்களுக்கு டவுட்டாகவே தான் இருந்திருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டேன். பிடிச்சிருந்தால் நான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.